மேலவை உறுப்பினரான செனட்டர் லிங்கேஸ்வரன் இன மற்றும் மத நல்லிணக்கத்தை சார்ந்த பிரச்சனைகளை அணுகும் போது சட்டத்தின் ஆட்சி என்ற கொள்கையை முதன்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஒற்றுமையை பற்றிய மாமன்னரின் உரையை மேற்கோள் காட்டிய அவர், கோயில் இடிப்பு விவகாரம் மத நல்லிணக்கத்தை அச்சுறுத்தி இருப்பதாகவும், தமிம்தாரி செகு சந்திரா அடங்கிய ஒரு கூட்டம் கோயில்கள் குறித்து அவதூறுகளையும் குழப்பம் ஏற்படுத்தும் வகையிலான கருத்துகளையும் பரப்புவதை நிறுத்த அரசு தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்போது புக்கிட் மர்தாஜாமில் உள்ள ஒரு கோயில் குறித்து இந்த கும்பல் தேவையற்ற சர்ச்சைகளை பரப்பி வருகிறது. அனைத்து சமூகத்தினரும் மத நல்லிணக்கத்துடன் வாழும் பினாங்கு மாநிலத்தில் இந்த கும்பல் அவர்களுடைய மத வெறி பிரச்சாரத்தை கொண்டு வந்தால் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை பினாங்கு அரசு புகட்டும் என்றும், பினாங்கு மாநிலத்தை சாராதவர்கள் மாநில விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் லிங்கேஸ்வரன் நாடாளுமன்றத்தில் எச்சரித்தார். பினாங்கில் அமைந்திருக்கும் கோயில்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அமைதியான மற்றும் சட்டப்பூர்வமான முறையில் தீர்க்கப்படும் என்றும், அதற்காக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டதுஸ்ரீ சுந்தரராஜு சோமு, பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆகியோர் கோயில்களுக்கு ஆதரவாகவும் சட்டத்தை பின்பற்றியும் ஒன்றாக இருப்போம் என செனட்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.